டெல்லி வட்டாரங்கள்ல எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்க மாதிரி இருக்கு அங்க தகவல்கள்லாம் பார்க்கும்போது. திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 40 பேர் வேஸ்ட், வந்ததெல்லாம் வேஸ்டா இருக்காங்க. ஒண்ணு ஏன்னு பண்றது கிடையாது. வெறுமே ஒரு கையில ஒரு பலகை எடுத்துட்டு இந்த ஒரு கொம்பு எடுத்துன்னு கையில ஒரு கொம்பு எடுத்துன்னு பலகை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதோட சரி, வேற ஒண்ணுமே கிடையாது. 2026 தேர்தலில் வந்து நாங்க தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு திமுக சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு பெரிய தகவல் வந்து பாப்பப்பாய் வந்துட்டே இருக்க சார். என்ன உண்மைன்னு தெரியலையே. அங்க ஏதாவது பேசுறாங்களா? திமுக காண்கிறது காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று, பலு சுமை. காங்கிரஸ் என்பது வீடான கட்சி, அறந்து போன முடிஞ்சு போன கட்சி. நித்தி ஆயோக் விஷயத்துல பொறுத்த அந்த மீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து தமிழக முதலமைச்சர், அப்புறம் பஞ்சாப் முதலமைச்சர் பவன் சிங் மான் உட்பட 5 மாநில முதலமைச்சர்கள் வந்து பங்கேற்கல அப்படின்னு சொல்றாங்க. தமிழகம் 8 கோடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய துரோகம். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி. தமிழகத்தில் தங்கம் தென்னரசு நிதியலைக்கு படிக்கிறார். அதில் கோயம்புத்தூர் எத்தனை தடவை சொல்றாரு? எதிர்கட்சிகள்லாம் இப்ப இங்க இருக்க எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து ஒரு கபட நாடகம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இங்க வந்து பாஜக எதிர்ப்பு நிலையும், ஆனா அங்க போய் ஒரு ஆதரவு நிலையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. திமுக என்ற ஒரு அநீதி கட்சியை பாஜக கிட்ட சேர்க்காதுங்க. திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க, அதை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாங்க தான் முதல்ல வந்து இளைஞர்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ற சொன்னோம். ஒரு யூனியன் கவர்மெண்ட் நீங்க 20 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ண முடியல வித் ஆல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறத பார்க்க முடிஞ்சது சார். தயாநிதி மாறன் அவர்கள் எவ்வளவு வாய்க்கிழிய பேசுவாருனாலும் ஏன் குருமூர்த்தி கேஸ் போட்டிருக்காரு? சிபிஐ கேஸ் நடக்குது. 400 எம்டிஎன்எல் லைன் எப்படிங்க எடுத்தாரு? பிஎஸ்என்எல் லைன். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் நீங்க ஐசோலேட் ஆயிடுவீங்க, தனிமைப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சார். இந்த பட்ஜெட் பத்தியான முறை அவர் பல பகற்கனவு காண்கிறார். வட இந்தியாவில் 240 சீட் வச்சிருக்காங்க. 21 சீட்டு வச்சுட்டு 10 times more than DMK அவங்க வச்சிருக்காங்களே சார். வணக்கம் நேர்களே. இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் ஆகட்டும், டெல்லியில் இருக்கக்கூடிய வட்டாரத்தில் கூடிய பல்வேறு விஷயங்களும் நமக்காக தருவதற்காக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க சார்? டெல்லி வட்டாரங்கள்ல எப்படி இருக்கு? ரொம்ப சூடா இருக்க மாதிரி இருக்கு அங்க தகவல்கள்லாம் பார்க்கும்போது. சூடாதான் இருக்கு. மழை பெஞ்சு அது தடிச்சிடுச்சு. எதிர்கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமை வர ஆரம்பித்து விட்டது. ஆனால் அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்று தெரியாது. எது இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் 40 பேர் வேஸ்ட், வந்ததெல்லாம் வேஸ்டா இருக்காங்க. ஒண்ணு ஏன்னு பண்றது கிடையாது. வெறுமே ஒரு கையில ஒரு பலகை எடுத்துட்டு இந்த ஒரு கொம்பு எடுத்துன்னு கையில ஒரு கொம்பு எடுத்துன்னு பலகை எடுத்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதோட சரி, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்காக 100 கோடி செலவழிச்சுட்டு 200 கோடி செலவழிச்சுட்டு டிஎம்கேனுடைய பிரசிடென்ட் எம்.கே. ஸ்டாலின் 40 பேர் அனுப்பிச்சிருக்காரு. நாளை நமதே 40 நமதே ஜனநாயகத்தை காப்போம் ஸ்டாலின் அழைக்கிறேன் என்றாரு. ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வரதே கிடையாது. இல்ல சார், இங்க வந்து ரொம்ப பரபரப்பா நீங்க அங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பரபரப்பா ஒரு தகவல் வந்துட்டே இருக்கிற மாதிரி 2026 தேர்தலில் வந்து நாங்க தனித்து போட்டியிட போறோம் அப்படின்னு திமுக சொல்லி இருக்கிறதாகவும் ஒரு பெரிய தகவல் வந்து பாப்பப்பாய் வந்துட்டே இருக்க சார். என்ன உண்மைன்னு தெரியலையே. அங்க ஏதாவது பேசுறாங்களா? கண்டிப்பாக பேசுகிறார்கள். இது காங்கிரஸை பயமுறுத்துவதற்கு தான். அவர்கள் கேட்கக்கூடிய சீட்டுகள் 40-50க்கு மேல தரமாட்டாங்க என்பதுதான். இருந்தாலும் திமுகவினுடைய ஒரு வளர்ச்சியில் காங்கிரஸ் அதில் முதல சுமந்துன்னு போறாங்க. திமுக காண்கிறது காங்கிரஸ் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று, பலு சுமை. அந்த காங்கிரஸ் என்பது வீடான கட்சி, அறந்து போன முடிஞ்சு போன கட்சி. ஏதோ 4-5 மாசத்து மாவட்டத்துல மாநிலத்திலாம் இருக்குதுங்களே தவிர அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு ஒரு 99 வாங்கிட்டோன்னு என்னவோ 500க்கு 99 வாங்கியிருக்காங்க. 100க்கு 99 இல்லைங்க கிருஷ்ணன். அந்த மாதிரி அவங்க திமுக என்பது பயமுறுத்துகிறார்கள். காங்கிரஸ் என்பது மாதம் அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் சந்தா போகி விடுகிறது அண்ணா அறிவாலயத்திலிருந்து. ஆக மொத்தம் அவர்கள் ஒன்றும் பேச முடியாது. மந்திரி பதவி கேட்கிறேன் என்று சிதம்பரத்தினுடைய மகன் கூறினாலும், சிதம்பரம் அவர்கள் இருந்தாலும் அடுத்த ராஜ்யசபா வாங்கணும். அவர் 100 வயசு மட்டும் ராஜ்யசபாவில் இருக்கணும்னு நினைக்கிறாரு சிதம்பரம். அதனால ஒன்னும் உடைச்சிக்க மாட்டாங்க எந்த அலைன்ஸ. அதனால டோன்ட் வரி. அவங்க திமுக சொல்வதெல்லாம் இன்றைய நாளிதழில் நான் கூட பார்த்தேன். அதெல்லாம் ஒரு வாய் கதையாகத்தான் காண்கிறேன். டெல்லியில் அது மாதிரி கிடையாது. ஏன்னா டெல்லியில் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் ஒன்று பேசினா
தமிழ்நாட்டில் செல்வ பெருந்தகை காணாமல் போய்விடுவார். சார், அப்புறம் இந்த நித்தி ஆயோக் விஷயத்துல பொறுத்த அந்த மீட்டிங்கை பொறுத்த அளவுக்கு வந்து தமிழக முதலமைச்சர், அப்புறம் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் உட்பட 5 மாநில முதலமைச்சர்கள் வந்து பங்கேற்கல அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா தமிழக முதலமைச்சர் தான் முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரு. இது அங்க என்ன ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குதுங்க சார்? அங்க எதிர்வினையாகத்தான் இருக்கிறது. தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அநீதி என்று சொன்னால் நாகரிகமான வார்த்தை. தமிழகம் 8 கோடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய துரோகம். உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிருஷ்ணன், இப்பொழுது வட இந்தியாவில் மாபெரும் ஒரு நிலைமை வருகிறது. தமிழகத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை, தமிழ்ன்ற பேர் வரலைங்கிறாங்க. இந்த ப. சிதம்பரம் பண்ணாரன்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு. சண்முகம் செட்டி தமிழ்நாட்டினுடைய முதல் நிதி அமைச்சராக இருந்தவர். சி. சுப்பிரமணியம், ஏன் ஆர். வெங்கட்ராமன் போன்றவர்கள் எல்லாம் சண்முகம் செட்டி ஃபர்ஸ்ட் சீஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் அவர் தமிழன். அவங்க கூட தமிழ்நாடுன்னு பேசுறது கிடையாது. ஆனால் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் இல்லை என்று சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வராதிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 8 கோடி தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் புறக்கணிக்கிறதாகத்தான் சில வர்ணனையாளர்கள் கருதுகிறார்கள். மற்றும் சீஃப் மினிஸ்டர் வரலன்னா பூனை கண்ணு மூடின்ட்டு பூகோலோகம் மறைஞ்சு விடும். ஆனாலும் அதிகாரிகள் ஏன் வராங்க? அதிகாரிகளும் வரக்கூடாதாச்சே. அதிகாரிகள் நிறுத்தில பார்க்கலாமே. ஏன் IAS அதிகாரிகள், சீஃப் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி வராங்க? எதுக்கு? வேஸ்ட் தானே. ஆக மொத்தம் ஒரு கால் மத்திய அரசாங்கத்தில், ஒரு கால் வெளியே. இந்த இரட்டை நிலைப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதையும் தவிர மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை நான் விட ஆசைப்படுகிறேன். குமுதம் ரிப்போர்ட்டர் மூலமாக கோபாலகிருஷ்ணனுடைய ஒரு இந்த வார்த்தையில் பேசும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி. தமிழகத்தில் தங்கம் தென்னரசு நிதி அலைக்கு படிக்கிறார். அதில் கோயம்புத்தூர் எத்தனை தடவை சொல்றாரு, வடார்காடு எத்தனை தடவை சொல்றாரு. அதனால வடார்காடுக்காரெல்லாம் வரமாட்டேன்னுவாங்கள. பாமக பற்றி ஒண்ணு, அதாவது தென்னார்காடு சொல்ல எத்தனை 32 மாவட்டங்கள் இருக்கிறது. தங்கம் தென்னரசு, பழனிவேல் தியாகராஜன், இந்த 32 மாவட்டங்களை சொல்லுகிறார்களா தமிழக பட்ஜெட்டில்? அதை மு.க. ஸ்டாலின் தெளிவுபடுத்த வேண்டும். அப்படி இருந்தால் அங்க இருக்கக்கூடிய கட்சி, சப்போஸ் அங்க எம்எல்ஏவா இருந்தானே நயினார் நாகேந்திரன், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், திருநெல்வேலியை பற்றி குறிப்பிடவில்லை மிஸ்டர் தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர், தமிழக நிதி அமைச்சர். ஆக மொத்தம் நாங்கள் வரமாட்டோம் சொன்னா அது நயினார் நாகேந்திரனுக்கு தான் நஷ்டம், திமுக ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் மத்திய நிதி கூட்டத்துக்கு வரலன்னா அது மு.க. ஸ்டாலினுக்கு நஷ்டம், மீதி யாருக்கு கிடையாது. 5 பேர் சேர்ந்துட்டு பாருங்க, யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்றார் 2024 லோக்சபா தேர்தலில். ஆனா மோடி திருக்கி வந்துட்டாரு, வந்து உட்கார்ந்துருக்காரு. ராகுல் காந்தி நம்பி மண்குதிரையில் ஏறி உட்காண்டாரு, ஒண்ணுல புஷ்னு போயிடுச்சு. ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அனைத்து கூற்றுகளும் தமிழகத்திற்கு எதிராக இருக்கிறது. நரேந்திர மோடி என்ற போர்வையில் சிறுபான்மையின் வாக்கு வங்கிகளை அதிமுக அள்ளிக்கொண்டு போயிடக்கூடாது என்பதனால் தான் இவர் மீண்டும் மீண்டும் நரேந்திர மோடியையும் பாஜகவையும் மு.க. ஸ்டாலின் திட்டுகிறார். அதன் மூலமாக கிறிஸ்துவர்கள் ஓட்டு, முஸ்லிம்கள் ஓட்டு வரக்கூடும். இந்து ஓட்டு தான் அவங்களுக்கு வர வேண்டாங்கிறாங்களே. இருந்தாலும் இந்து ஓட்டுகள் இன்னும் 10,000 ரூபாய் கொடுத்தா போட்டாங்களே விற்கிற வண்டியில். எப்படி பாருங்க. ஆக மொத்தம் 10,000 ரூபாய் வச்சிருந்து கொண்டு ஜனநாயகத்தை மாற்றலாம் என்று நினைத்தார் மு.க. ஸ்டாலின். அது பணநாயகமாக முடிந்து விட்டது. சார், இப்போ எதிர்கட்சிகள்லாம் இப்ப இங்க இருக்க எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து ஒரு கபட நாடகம் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. இப்ப இங்க வந்து பாஜக எதிர்ப்பு நிலையும், ஆனா அங்க போய் ஒரு ஆதரவு நிலையும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பாஜக கூட கூட்டணிக்கு திமுக வர்றதுக்கு தயாராகிற மாதிரி சூழல் எதுவும் தெரியுதா சார்? அதுக்கு மோடி விடவே மாட்டார். திமுக என்ற ஒரு அநீதி கட்சியை பாஜக கிட்ட சேர்க்காதுங்க. அவர் போக மாட்டார். நரேந்திர மோடி அவர்கள் மு.க. ஸ்டாலினும் எந்த விதத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். ஆனா 1 to 1 பர்சனலா நல்லா இருப்பாரு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நல்லா இருக்கும். பாஜக திமுக என்றால் ஒரு குளறுபடிதான் இருக்கும். they won't come together, never. சித்தாந்த அடிப்படையில் கிருஷ்ணன், அது இந்துத்துவாவிற்கும் திராவிட மாடலுக்கும் தான் 2026 பொது தேர்தலில் சந்திக்க இருக்கிறார்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது.
அதனால I don't think DMK will go with BJP or BJP will go with DMK. Never. It will never happen. நேத்து தயாநிதி மாறன் எஸ் சார் சொல்லுங்க சார். இல்ல அப்படின்னா நம்ம திமுக எம்பிக்களுடைய பேச்செல்லாம் பாருங்க. பிரதிதினம் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ விட்டுட்டே இருக்காரு திமுகவுடைய தலைவர்களை பற்றி எல்லாம். எவ்வளவு பொது மக்களுக்கு இடையே போகிறது. எப்படி இருந்தும் 2026 கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடையும் என்பதுதான் பல கருத்தாளர்களுடைய வர்ணனை. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா சார்? நேத்து வந்து தயாநிதி மாறன் அவர்கள் வந்து அவருடைய சார்பில் வைக்கக்கூடிய அவருடைய உரையில அவர் பேசி இருந்தது, நிர்மலா சீதாராமன் அப்பா அவர் வந்து கலாய்ச்சி தள்ளிட்டாருப்பா அப்படின்னு திமுகவுடைய அந்த அவங்க அந்த அனுதாபிகள், திமுகவுடைய விசுவாசிகள், அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாமே ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறதை இங்க பார்க்க முடியுது சார். தயாநிதி மாறன் குட்டி அதானி, அவர் அதானியுடன் போட்டி போடுகிறாரே தவிர, ஏனென்றால் அவருக்கு இருக்கக்கூடிய சொத்து சுகம் இன்று தமிழகத்தில் முதல் பணக்காரர் என்றால் அது தயாநிதி மாறன் தான். அதையெல்லாம் நரேந்திர மோடி ஒரு மோப்பம் விட ஆரம்பித்தால் தயாநிதி மாறன் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்க வேண்டிய இடத்தில் தான் இருப்பார். அதுவும் கூட விரைவில் நடந்தாலும் நடக்கும். ஆனா அவர் சொல்லும் போது நீங்க எங்க சிஎம் பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க, இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க, அதை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நாங்க தான் முதல்ல வந்து இளைஞர்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ற சொன்னோம். ஒரு யூனியன் கவர்மெண்ட் நீங்க 20 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ண முடியல வித் ஆல் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்ததை பார்க்க முடிஞ்சது சார். ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்கிறாரு. ஆக்ரோஷமா பேசியிருக்கிறார். அதே சமயத்தில் ஆக்ரோஷமா ஊழலும் செய்கிறார். 2014 முன்பாக மந்திரியாக இருந்த தயாநிதி மாறன் அவர்கள் எவ்வளவு வாய்க்கிழிய பேசுவார்களாலும் ஏன் குருமூர்த்தி கேஸ் போட்டிருக்காரு. சிபிஐ கேஸ் நடக்குது. 400 MTNL லைன் எப்படிங்க எடுத்தாரு, BSNL லைன்? இல்ல, நான் அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள போல சார். ஆனா இப்ப நேத்து பேசின விஷயங்கள் வந்து இங்க ரொம்ப பேசுபொருள் ஆயிட்டே இருக்கு. அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும்னு பாக்குறேன். இன்னொன்னு என்னன்னா ஒன்னு பண்ண பஜனை மண்டின்னு இருக்கு பாருங்க. ஜிங் ஜிங் சிக் ஜிங் ஜிங் சிக் ஜிங் ஜிங் சிக், அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது ஐடி செல்லு, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவனுக்கெல்லாம் மாசத்துக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. பற்பல அக்கௌண்ட்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ராஜகோபாலன் திட்டுறது, கோபாலகிருஷ்ணன் திட்டுறது, குமுத ரிப்போர்ட்டர் திட்டுறது, ஒவ்வொருத்தரையும் திட்டின்னு இருக்க வேண்டியது. அதுக்குதான் அவங்க திட்டுவது என்பதும் நிந்துவது என்பதும் குறை கூறுவதும் தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுமூச்சி குரல். ஆனா நேத்து என்ன சார், நேத்து பரவலா பேசும்போது ப. சிதம்பரம் வந்து அவரும் பேசியிருக்கிறாரு, மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கிறாரு, அபிஷேக் பானர்ஜி, முகுவா மைத்ரா, சுப்ரியா சுலே அப்படின்னு இந்த எதிர்கட்சிகளுடைய அந்த இண்டி கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினது வந்து ரொம்ப பிரபலமாக நாளேடுகள்லையும் சமூக வலைதளங்களையும் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. அப்படிங்கறத அங்கேயும் பார்க்க முடியுது இல்லையா? இங்கேயும் பாக்குறோம். அதனால கேட்கிறேன். உண்மைதான். அவர்கள் இந்தி கூட்டணிக்கு ஒரு உற்சாகம் வந்திருக்கிறது. அது போக போகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு நிதிநிலை அறிக்கையை வைத்து பரோக்கலிசம், பிரிவினைவாதத்தை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான். ப. சிதம்பரம் போன்றவர்கள் நீண்ட நாட்களாக மத்திய அமைச்சராக இருந்தவர். பிரிவினைவாதத்தை உண்டுபடுத்த கூடாது என்பதுதான் பாஜகவினுடைய கருத்து. ஏன் பரோக்கலிசம், ரீஜனலிசம், டிஸ்கிரிமினேஷன் சொல்றாரு? ப. சிதம்பரம் பண்ண டிஸ்கிரிமினேஷனா? எத்தனை ஊழல் அவர்பட்ட ஜெயிலே வந்திருக்காங்க சார். அதெல்லாம் 106 நாள் ஜெயில இருந்தாக்காங்க. அவர் ஊழல் செஞ்சதுனால தான். அவர் இன்னும் பாரபட்சத்தை பத்தி பேச 5 கேள்வி கேட்கிறாரு. நிதி ஆயோக்கை பத்தி கேட்கிறாரு, இதை பத்தி கேட்கிறாரு. ஆனால் இதே ப. சிதம்பரம் தான் மன்மோகன் சிங்கினுடைய ஆதரவின் பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைச் செயலகமான அண்ணா அறிவாலயத்தில் இன்கம் டாக்ஸ் ரெய்டு விட்டார் இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல? ஆக மொத்தம் ப. சிதம்பரம் பேசுவதை எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வது கிடையாது வட இந்தியாவில். அவர் எழுதிட்டு இருப்பாரே தவிர அவரெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சுங்க. இப்ப இளைஞர்கள் வந்து ஆகிவிட்டார். செல்வ பெருந்தகை போன்றவர்கள் வந்துட்டாங்க. ப. சிதம்பரத்துடைய கதை முடிந்து விட்டது. என்ன மாதிரி வயசாயிட்டு போயிட்டு வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. ஜோ பைடன் இளைஞர்களுக்கு வாங்கி விட்டாரு. ப. சிதம்பரம் அடுத்து 3 ராஜ்யசபா ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. 18 வருஷம் இருக்கணும்னு பாக்குறாரு. 100 வயசு ஆச்சு, அது மட்டும் இருப்பாரு. ஆனா இப்ப இந்த இந்தி கூட்டணியில குறிப்பா அபிஷேக் பானர்ஜி, இப்ப நீங்க சொன்னீங்க இளம் தலைவர்கள், அடுத்தவங்க வர்றாங்க, இளம் எம்பிக்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேச்சு இருந்தது நேற்று பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் அவரு அபிஷேக் பானர்ஜி பேசியிருந்தாரு. அதே போல மோர் தென் ½ hour பேசியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க பிஜேபி சைட்ல இருந்து? அது பதில் சொல்ல போகிறார். 30ஆம் தேதி 5 நாள் கழித்து 30ஆம் தேதி நிதி அமைச்சர் பதில் சொல்லும் பொழுது நீங்க கேட்கலாம். அவருக்கு சக்கையாடி நித்தியடி அடிப்பாரு. அந்த அம்மா சும்மா விட மாட்டாங்க.
மத்திய அரசாங்கத்தை ஒன்னே ஒண்ணு சொல்றாங்க கிருஷ்ணன், மத்திய அரசாங்கத்திலிருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு நிதி வருகிறது ஒவ்வொரு மாநிலத்திற்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சென்னையிலிருந்து ஒருவர் அல்லது மதுரையிலிருந்து ஒருவர் புறப்படுகிறார், கார் மூலமாக டெல்லி வருகிறார் என்றால் அவர் 6-7 மாநிலங்களை கடந்து வர வேண்டும். அங்கு போடக்கூடிய நெடுஞ்சாலைகள், நேஷனல் ஹைவேஸ் எல்லாமே தமிழகத்திற்கு ஒவ்வொரு தமிழ்காரனுக்கு 8 கோடி தமிழ்காரன் யூஸ் பண்ணலாம். எத்தனை பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? தமிழகத்திலிருந்து ஒரு மசாலா பவுடர்களும் தேங்காய் எண்ணெய்களும் நல்லெண்ணெய்கள் எல்லாம் ரோடு வழியா தான் வருதுங்க நார்த் இந்தியாவுக்கு. அந்த ரோடு போடும்போது தமிழ்நாடு ரோடு, இங்கு உத்தரப்பிரதேச ரோடு, பீகார் ரோடு இருக்குதுன்னு தானே தேசிய நெடுஞ்சாலை. சோ அதுல பயணம் செய்யும் போது அதற்கான ஒரு வரிகளை எல்லாம் சேர்க்கிறார்கள். வரி டாக்ஸேஷன் இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு அது தமிழ்காரன் யூஸ் பண்றான், நார்த் இந்தியன் யூஸ் பண்றான். உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹுண்டை ஃபேக்டரி, அங்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரக் அங்க வந்துட்டு இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு 400 ட்ரக் அங்க வெளில போறதுங்க. அதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலை போறது. அந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு தமிழ்காரனும் வரி கொடுக்குறான், ஹிந்திக்காரனும் வரி கொடுக்குறான். தேசிய நெடுஞ்சாலை என்று அதுக்குதான் பெயர். அதை விட்டு நிதி ஆயோக் கூட்டத்தை மறுக்கிறேன் என்ன தமிழ் நம்ம தயாநிதி மாறன் பேசிட்டான்னு சொல்றீங்களே, அவங்க பேசி இதெல்லாம் பேசுறாங்களா? அவங்க ஏன் ஒயிட் ஜஸ்ட் அவாய்ட் தட்? அதெல்லாம் பேச வேண்டியது தானே தயாநிதி மாறன். செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் பேசும்போது கூட நெஞ்சில கொஞ்சமா ஈரம் இருந்திருந்தா அவங்க அப்படி பேசி கொடுத்திருப்பாங்களா? நமக்கு இவ்வளவு 120 வருஷமா இல்லாத பெருமழை, கனமழை, வெள்ளம் எல்லாம் வந்தது, அங்க ஏற்பட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட எதுவுமே இல்லையே அப்படின்னு பரவலாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறதை பார்க்க முடியுது சார். அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லைங்கிறது இருக்கு பார்க்க முடியுது இல்லையா? குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு ஒரே ஒரு வர்ணனை, தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தலுக்கு பின்பாகவும் என்று பிரித்து பார்த்தால், நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வரக்கூடாது என்று கங்கணம் கேட்டிக்கொண்டு 40க்கு 40 வாங்கினார்களே, அவர் செய்த சாதனை என்ன? அதை சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரு சீட்டு வராதுனால பழி வாங்குறான்னு சொல்றாரு. இந்த நான் சொன்ன தேசிய நெடுஞ்சாலை, ரயில்வே டிராபிக், ஏர்போர்ட் அதெல்லாம் இருக்குது. மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் தனி தமிழ்நாடு வேணும் அவங்களுக்கு. எதுக்காக கேட்கிறாங்க? பின்ன நிதி ஆயோக் வரமாட்டேன்னு தமிழகத்துக்கு தான் நஷ்டம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி திட்டங்கள், மத்திய அரசாங்கத்தினால் வரக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள், செல்வ பெருந்தகை பேசுகிறார் என்றால் அவர் திமுகவிலிருந்து மாதம் சந்தா வாங்குகிறார் என்று தான் காங்கிரஸ்காரர்களை குறை சொல்லுகிறார்கள். அவர் அப்படித்தான் பேச வேண்டும். எதிர்த்து பேசினா அவருக்கு வேலை போடும். இதெல்லாம் வைத்து பார்த்த போது என்னுடைய கருத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கு தமிழக பிரச்சனைகளை பேசி வெளிநடப்பு செஞ்சிருக்கலாம். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம் கிருஷ்ணன். ரைட் சார். இப்போ அடுத்ததா முக்கியமான விஷயம் பார்த்தா, அந்த மைனாரிட்டி பாஜக அப்படிங்கிற அந்த சொல்லாடல் வந்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலே இப்ப பயன்படுத்துறதை பார்க்க முடியுது. அதுக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கா, அல்லது அவங்க அதை சார்பா ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? இக்னோர் பண்ணிட்டாங்க. நான் 21 சீட் வாங்கிடுவேன், 240 சீட் வாங்கின பார்த்து எப்படி எள்ளி நகையாட முடியாது? மைனாரிட்டி யார்? அது மைனாரிட்டி யார்? இவங்க எல்லாம் மெஜாரிட்டியில் இருக்காங்களா? சொல்லுங்க. இவங்க மெஜாரிட்டியில் இருக்காரு அவரு. சோ அதெல்லாம் வைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் மைனாரிட்டி என்பதை கடந்து போகிறார்கள் பாஜகவில். they don't take it seriously. ஓகே. ஆனா இப்ப இந்த பீகாரை பத்தி பேசும்போதும் சரி, ஆந்திரா பத்தி பேசும்போது 2 மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறீங்க. 13,000 கோடிக்கு மேல அங்க பீகாருக்கும், அதே போல 15,000 கோடிக்கு மேல ஆந்திராக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அங்க போன ஒரு மாசத்திலேயே 12 பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆகி விழுந்திருக்கு. அங்க ஏற்கனவே ஊழல் பண்ணிட்டு இருக்கோம், ஊழலை ஒழிப்போம்னு சொன்ன நீங்க ஊழல் பண்றவங்களுக்கு ரிவார்டு மாதிரி அதை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே இந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கே அப்படிங்கிற குற்றச்சாட்டு டிஎம்சி வைக்கிறீங்களா சார்? அது உண்மைதான், நியாயம் தான். அந்த குற்றச்சாட்டு வைப்பது நியாயம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் 65 பேர் 70 பேர் செத்து போயிருக்காங்க. 100 பேருக்கு கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை. ஆனா விக்கிரவாண்டி தேர்தலில், அண்டை மாவட்டமான விக்கிரவாண்டி தேர்தலில் ஜெயித்திருக்கிறார்கள். அதனால் கள்ளுக்கடையோ அல்லது சாராயத்தையோ அதாவது ஆதரித்து பெறுவது கடினம். அதே மாதிரி பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கு 15,000 கோடி கொடுத்தான்னு சொல்லிட்டு அது இது எப்படி இருக்கான்னு இருக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு, 48 லட்சம் கோடி மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட்டுங்க. அதுல 15,000 கோடி என்பது ஒண்ணுமே இல்லை கோபால்கண்ணன்.
இல்ல சார், ஆனா இந்த ஃபேக்டர் எப்படி அது பாக்குறாங்க? இப்ப என்னன்னா, இப்ப இந்த ஆந்திராக்கும் இதுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க, தங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட் வந்து இப்ப வந்து கோஆர்டினேஷன் கவர்மெண்டா வந்துருச்சு, 2 பேத்துக்குமான கொடுக்கக்கூடிய பகிர்ந்தளிக்கக்கூடியது மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்லப்படுது சார். குற்றச்சாட்டாக யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது குற்றச்சாட்டே கிடையாது. என்ன அவன் மெஜாரிட்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க போய் திமுக. ஏங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன், வரக்கூடிய நாட்களில் இது எங்களுக்கு தேவை என்பது ஆதரித்து பேச வேண்டாம் என்றாலும் எங்களுக்கு தேவை பட்டியலை கொடுக்கலாமல்ல. அதை விட்டு மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரவில்லை என்று சொல்லுகிறார்கள். 7,500 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். என்னிடம் ஒரு உயர்மட்ட நிதி அமைச்சகத்தினுடைய அதிகாரி என்னிடம் கூறியதை நான் குமுதம் ரிப்போர்ட் நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வெறும் மேல் டாமினேட்டட் மெட்ரோவா இருக்குதுன்னு சொன்னார். ஏன் சார்னு கேட்டேன். அங்க பெண்கள் யாருமே சென்னை மெட்ரோவில் எழுதுவது கிடையாது. காரணம், சென்னையில் இருந்து பாரிஸ் மூலையிலிருந்து புந்தமல்லிக்கோ அல்லது சைதாப்பேட்டைக்கோ சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கோ மீனம்பாக்கத்துக்கோ போகணும்னா அவங்க இந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஃப்ரீயா போட்டுறாங்க பெண்களுக்கெல்லாம். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாலிசி இருக்கு பாருங்க. பஸ்ல அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. அவங்க எப்படி மெட்ரோல வருவாங்க? மெட்ரோல வந்து நீ நஷ்டத்தை போடுறதுன்னா எப்படி லாபத்துல ஓடும்? இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நீங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திலிருந்து பணத்தை வாங்கிட்டு நீங்க ஃப்ரீயா கொடுக்கணும். அதுதான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒன்னே ஒண்ணு ஸ்பெண்ட் அமௌண்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்குதுங்க. நீங்க அன்ஸ்பெண்ட் அமௌண்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நீங்க சர்டிபிகேட் கொடுக்காத பணம் கேட்டு எப்படி கொடுப்பாங்க? உங்ககிட்ட நான் 100 ரூபாய் கடன் வாங்குறேன் கோபாலகிருஷ்ணன், அந்த 100 ரூபாய் நான் திருப்பி தரணும். அது திருப்பி தரலையோ மாசம் நான் 10 ரூபாய் கொடுத்துருவேன். நீங்க கேட்கலாம், என்ன ராஜகோபால் எனக்கு ஒன்னும் பணம் தரலீங்களேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் மத்திய அரசாங்கம் கேட்கிறது, நாங்க கொடுத்த பணக்கு கணக்கு கொடுங்க, கடனா கொடுத்ததுக்கு கணக்கு கொடுங்க. அதுக்கு ஸ்பெண்ட் அமௌண்ட் சர்டிபிகேட்னு ஒண்ணு இருக்குதுங்க. நீ எவ்வளவு செலவழிச்சீங்க அது சர்டிபிகேட் கொடுக்கணும். தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. அதுதான் நம்ம நிதியமைச்சர் சொல்லிட்டே இருக்காங்க. 2026 தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமா பார்க்கலாமா அப்படிங்கறதான் விக்கிரவாண்டி தேர்தல் அவங்க சொல்லியிருக்காங்க. விக்கிரவாண்டி தேர்தல் நாங்க சொல்லி ஜெயிச்சிருக்கோம், 40க்கு 40 நாங்க சொல்லி ஜெயிச்சிருக்கோம், 2026 நாங்க அதே மாதிரி போடும் அப்படிங்கிற ஒரு பீடிகை தான் இதுங்களா? அப்படி பார்க்கலாமா சார்? அப்ப அப்கி பார் 400 கி பார்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி ஜெயித்தாரா என்று எள்ளி நகையாடக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு பதில், அவர் 400 சொல்லிட்டு 240 வாங்கினாரு. நீங்க 40 சொல்லிட்டு 40 வாங்கினீங்க, 200 சொல்லிட்டு 200 வாங்குறீங்களா பார்க்கலாம். 200 வாங்கிட்டீங்கன்னா கூட மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக நீடிப்பாரா என்பதற்கு பதில் சொல்ல முடியுமா? அவர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தினால் அதுக்கு ஓட்டே வராது. அதெல்லாம் புரிஞ்சுக்கலாங்க இல்லையா? அதைத்தான் செல்வ பெருந்தகை எதிர்க்கிறார், அதைத்தான் கார்த்தி சிதம்பரம் எதிர்க்கிறார், அதைத்தான் ஜோசப் எதிர்க்கிறார், அதைத்தான் கமல்நாதன் எதிர்க்கிறார், அதைத்தான் அண்ணாமலை எதிர்க்கிறார். நீங்க உங்க பேர்ல ஸ்டாலின் அழைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் பண்ணா எப்படிங்க ஒத்துப்பாங்க ஜனங்க? 10,000 ரூபாய் கொடுத்து விக்கிரவாண்டியில ஜெயிச்சிங்க. இப்போ 2026 பொது தேர்தலில் தமிழக சட்டமன்றத்திற்கு ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பணம் கொடுத்தானே ஜெயிக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. இல்ல சார், ஆனா இப்போ கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய அந்த செயலாளர்கள் அவங்க நிர்வாகிகள் கூட்டத்துல நாம தனிச்சு நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க பேசுறதும், திமுக இந்த பக்கம் நின்று பேசுறதும் ஒரு ஒவ்வாமை இருக்க மாதிரி இருக்குங்களே சார்? அவருக்குள்ள ஒரு டிஃபரன்ஸ் இருக்கத்தான் இருக்கிறது. காரணம், அவர் ஆட்சியில் பங்கு இல்லை, அதுல ஊழல் அடிக்கிறதுன்னு பாக்குறாங்க. அதுக்கு பதிலாகத்தானே மாசம் ஒவ்வொரு காங்கிரஸ் எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு காங்கிரஸ் லீடருக்கும் ஒரு பொட்டலம் போகுதுங்களே. அது எங்க கேட்க மாட்டேங்கிறீங்க? திமுக சார்பாக இருந்து அது பொட்டலம் அரசாங்கமா மைனாரிட்டி அரசாங்கம் சொல்லி விட்டுலாம். அது ஒரு பொட்டலம் அரசாங்கமா தானே இருக்கிறது. அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் போயிருக்கிறார். இல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக அங்க நார்த்ல வந்து இருக்கு. குறிப்பா டெல்லியில கேபிட்டல் சிட்டில இது ஒரு பேசு பொருளா இருக்கு. திமுக அரசாங்கத்துல இப்படி இருக்கு அப்படின்னு பேசுறாங்க மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள் பேசுறாங்களே சார்? டெல்லியில பேசத்தான் பேசுகிறார்கள். டெல்லியில் இருக்கு வேற வர்ணனை சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பிரிவினைவாத கட்சி, ஆன்டி நார்த் இந்தியன் கட்சி, ஆன்டி ஹிந்தி கட்சி, ஆன்டி ஹிந்து கட்சி என்றுதான் வர்ணிக்கிறார்களே தவிர இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல மறந்து விட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் மரத்தையும் மாயாவதி ஒன்றுதான் நினைச்சுட்டு இருக்காங்களே தவிர மீது எல்லாரும் இப்ப சிபிஐ என்கொயரின்னு கேட்டாங்க, ஒண்ணுமே நடக்கலையே. கோர்ட் என்ன சொல்றதோ அது மாதிரி தான் இருக்குது. ஆக மொத்தம் மு.க. ஸ்டாலின் இன்னும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல தான் இருக்காரே தவிர அது 2026 மட்டும் நீடிக்குமா என்பது சந்தேகம் என்று சொல்லி
கடைசி கேள்வியாக தாங்கள் கேட்கலாம், நான் பதில் சொல்வேன். நிச்சயமா சார். இப்ப இந்த பட்ஜெட் செஷனுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து இந்தி கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆப்போசிட் சைடில் இன்னைக்கு வந்து கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசியிருக்கிறாங்க, ஜனநாயகத்தை மதிச்சு நீங்க பண்ணணும், நடந்துக்கணும், அது சார்ந்த விஷயங்களை முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படியே போக போதா, என்ன மாதிரி இந்த பட்ஜெட் செஷன் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? பட்ஜெட் செஷன் முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் வருங்காலத்தில் காங்கிரஸ் மாநில கட்சிகளாகலால் தனிமைப்படுத்தப்படும் என்பதுதான் என்னுடைய அச்சம். திராவிட முன்னேற்ற கழகம், அகிலேஷ் யாதவ், திரிணாமுல் காங்கிரஸ் மூன்றும் பெரிய கட்சிகள். காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸை விட அதிகமா வச்சிருக்காங்க நம்பர்ஸ். அவங்க மூணு பேரும் சேர்ந்து ராகுல் காந்தியை அமுக்கி விட்டுறாங்க கீழே. இப்ப நீங்க காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படும் சொல்றீங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல நீங்க ஐசோலேட் ஆயிடுவீங்க, தனிமைப்படுத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சார். இந்த பட்ஜெட் பத்தியான உரை அவர் பல பகற்கனவு காண்கிறார் அல்லவா? வட இந்தியாவில் 240 சீட் வச்சிருக்காங்க, 21 சீட்டு வச்சுட்டு 10 times more than DMK அவங்க வச்சிருக்காங்களே சார். இது திமுக ஒரு நாள் சொன்ன அவருக்கு அதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு எனக்கு இது இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிவிட்டேன். ஸ்டாலின் அழிக்கிறேன்னு சொன்னாரு, எங்க அழைச்சாரு? கள்ளக்குறிச்சிக்கு அழைச்சாரா? அது சொல்லுங்க. சங்கம் தென்னரசோ அல்லது பழனிவேல் தியாகராஜனோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மாவட்டங்களுக்கும் சரிசமமாக அந்தந்த தமிழக ஆளுநர் தமிழக பட்ஜெட்டில் 32 மாவட்டங்களுடைய பெயர்களை அவர் சொல்லுகிறார்களா? கிடையாது சார். ஒரே ஒரு நிறைவு கேள்வி, ஒரு சின்ன துணை கேள்வி கூட. அது என்னன்னா, இப்போ தமிழக ஆளுநர் வந்து டெல்லி வந்திருந்தார் இல்லைங்களா, போயிட்டு வந்திருந்தார். அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேரை பார்த்து பேசி இருக்கிறாரு. அதனுடைய இம்பாக்ட் என்ன சார்? அதனுடைய இம்பாக்ட் வந்து தமிழகத்தில் மத மாற்றங்கள் அதிகமாக நடைபெறுகிறது என்று தான் அவர் உள்ளத்திற்கு ஆதங்கங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 எமோஷன்ஸ். தமிழகத்தில் இந்துக்கள் கிறிஸ்துவர்களாக மாற்றி படுக்கிறார்கள், முஸ்லாமிய மதத்தை தழுவ ஆரம்பித்து விட்டார்கள், மத மாற்றம் அந்நிய நாடுகளுடைய உதவியில் நடக்கிறது என்ற ஒரு ரகசிய குறிப்பை அமித்ஷாவிடம் கொடுத்து இருப்பதாகத்தான் நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். அந்த சீக்ரெட் ரிப்போர்ட்ல கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் NIA போன்ற ஆர்கனைசேஷன் மூலமாக, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி மூலமாக அதை சரிபார்த்து கொண்டு தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். கிருஷ்ணன் சார், மிக்க நன்றி. இங்க இருக்கக்கூடிய சூழல், டெல்லியில் இருக்கக்கூடிய சூழல், பட்ஜெட்டுக்கு உள்ள நீங்க இருந்து பாக்குறீங்க, எப்படி இருக்குன்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.